வெல்கம் டு மை சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியில வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிராமப்புற அஞ்சலக ஊழியர் வேலைவாய்ப்பு பத்தி. அந்த வேலையை எப்படி எடுக்கிறாங்க, அதற்கான முறைகள் என்ன, அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ வந்து அரசு வேலைகள்லாம் பெரும்பாலும் தேர்வு எழுதி தான் அரசு வேலைகள் பெற முடியும். என்ன படிச்சிருந்தாலும் சரி, நம்ம வந்து பிஇ, பிஎஸ்சி, பிகாம், பிடெக் எவ்வளவு படிச்சிருந்தாலும் தேர்வு தாங்க. எல்லாமே தேர்வு தான். ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு டிகிரி ஹோல்டர்ஸ் வெளியில வராங்க. வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப வந்து பெறுவது வந்து ரொம்ப போட்டி போட்டுதான் நம்ம வந்து தேர்வு எழுதி தான் வேலைவாய்ப்பு பெற முடியுங்கிற சூழ்நிலை இருக்கு. அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு பற்றாக்குறை இருக்கு. அவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து தெரியுமா, இந்த வேலை வந்து இந்த கிராமப்புற அஞ்சலக ஊழியர் வேலை வந்து 10வது மதிப்பெண் அடிப்படையில் எடுக்கிறாங்க. ஆமாங்க, 10வது மதிப்பெண்ணா அதிகபட்ச மதிப்பெண் யாரெல்லாம் ஒரு 95% மேல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 10வது உங்களுக்கு தெரிஞ்ச 10வது வரப்போற பசங்க, அவங்களுக்கு 10வது இருக்கிற மார்க் எடுத்தவங்க இவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மதிப்பெண் அடிப்படையில வேலை போடுறாங்க. அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தா இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல உங்களுக்கு வந்து முழுக்க அரசாங்க வேலை தான், நிரந்தர வேலை தான். 3 வருஷம் கழிச்சு நீங்க வந்து துறை தேர்வு எழுதி, இந்த தபால் துறை தேர்வு எழுதி நீங்க வந்து நகர்ப்புறத்து அஞ்சலகத்துல கூட வேலைக்கு போக முடியும். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து 10வது மதிப்பெண் வந்து 10வது மதிப்பெண்ணால அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்வு எழுதாமலே வேலை கிடைப்பதெல்லாம் சாதாரணம் இல்லைங்க. இப்பெல்லாம் தேர்வு தான், எதுக்கு எடுத்தாலும் பரீட்சை எழுதாதான் அரசு வேலை பெற முடியுங்கிற பட்சத்துல இந்த 10வது மதிப்பெண் வந்து வாழ்க்கையா மாத்த வாய்ப்பு இருக்கு. இது இப்பெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து கிராமப்புறத்துல வந்து அஞ்சலக ஊழியரா ஜாயின் பண்றாங்களா, அந்த சின்ன பிள்ளைங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் 10வது மதிப்பெண் அடிப்படையில வேலைக்கு வந்தவங்க தான். அது வந்து இந்த பத்தி நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸ் இல்லாம இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, 10வது நல்ல மதிப்பெண் எடுத்து வை, அது என்னைக்காச்சும் ஒரு நாள் பயன்படும். மதிப்பெண்ங்கிறது இந்த மதிப்பெண்ணால வாழ்க்கையே கிடைச்சிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து ஏதோ சில பேர்லாம் 10th நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ அவங்களாம் இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. இந்த அப்ளை பண்ணி கிராமப்புற அஞ்சலக ஊழியராக இருக்காங்க. அது ஜிடிஎஸ்பாங்க, கிராமின் தேவா சங் அப்படிம்பாங்க. இந்த வேலை வந்து இப்போ அடிக்கடி கல்புரா வந்துகிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச 10வது நல்ல மதிப்பெண் எடுத்தவங்களுக்குலாம் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பு விளம்பரம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த வேலைவாய்ப்பு விளம்பரத்தை தான் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே அந்த விளம்பரம் இந்த வருஷம் 2025 கூட வந்துச்சு. ஆனா டேட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷமும் வேலைவாய்ப்பு வரலாம். ஆனா 10வதுல மதிப்பெண் எடுத்து வைக்கிறது, நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்து வச்சோம்னா அரசு வேலை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இதை வந்து ஒரு அவேர்னஸ் பர்பஸ் தாங்க. பாருங்க, கிராமப்புற தபால் ஊழியர், பாருங்க, உதவி கிராமப்புற தபால் ஊழியர், இந்த 2 விதமான வேலைகள் எடுக்கிறாங்க. உங்க கிராமப்புறத்துல நீங்க வேலை வாங்கிக்கலாம். அரசு அரசு தேசிய விடுமுறை நாட்கள்லாம் லீவு தான். நல்ல ஒரு வேலைங்க. அது வந்து குறிப்பிட்ட நேரம் தான் டயம் இருக்கும். ஒரு பெரும்பாலும் காலையில இருந்து ஒரு ஈவினிங் வரை தான் இருக்கும். ஒரு 3-4 மணி வரை தான் வேலை இருக்கும். நல்ல உங்க கிராமப்புறத்துல நீங்க வேலை வாங்கிக்கலாம். நல்ல மதிப்பெண் எடுத்தா உங்களுக்கு நீங்க உங்க சர்க்கிள்ல வேலைக்கு போட்டுருவாங்க. பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 10வது வர போற பிள்ளைங்கள்ட்ட அவன்ஸ் உருவாகுங்க. நல்லா அதிகபட்ச இந்த மதிப்பெண்ணாலையும் வேலை கிடைக்கும். 10வது மதிப்பெண் அதிகபட்சம் எடுத்தா அரசு வேலை பெறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் பர்பஸ்ல தான் நான் இதை வந்து இந்த வீடியோ மேக் பண்றேன். சரிங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க, சேனல்ல பாருங்க, மற்றவங்க சொல்லுங்க. எனக்கு சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.